சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். உங்க பாட்டி பேசுறேன். இப்ப கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கங்க. ஜெயக்குமார்ங்கிறவர் கேட்டிருக்காரு, தொப்புள்ள எண்ணெய் போட சொன்னீங்களே, எந்த நேரம் போடுறதுன்னு கேட்டிருக்காங்க. நைட்டு படுக்க போகும்போது மல்லாக்க படுத்துக்கிட்டு 3 சொட்டு எண்ணெய் அதை விட்டுவிட்டு அதை ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படியே தொப்புளை சுற்றி 21 தடவை அந்த எண்ணெயை தொட்டு மசாஜ் பண்ணிடணும். ரைட்ல வேற லெப்ட்ல வேற 21 தடவை பண்ணணும். புனிதா நாசர் கேட்டிருக்காங்கப்பா, குழந்தை பாக்கியத்துக்கு பீரியட்ஸ் வந்ததுல இருந்து எத்தனையாவது நாள் சாப்பிடலாம் போட்டிருக்காங்க. பீரியட்ஸ் அன்னையில இருந்தே நீங்க சாப்பிடலாம்ப்பா. நிவேதனா கேட்டிருக்காங்க, லோ பிபிக்கு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. லோ பிபினாப்பா நீங்க நல்லா தூங்கணும். ஒரு 11 மணிக்குள்ள நீங்க தூங்க ஆரம்பிச்சிடணும். அப்படி தூங்கி நைட்ல நல்லா தூங்கலனாலே உங்களுக்கு அந்த லோ பிபி வரும். 2வது, இந்த வெயில் காலம் வேற வருதா, வேர்த்து உப்பு சத்தெல்லாம் வெளியே போயிடும். உப்பு சத்து குறைஞ்சாலும் அந்த லோ பிபி வரும். உடம்புல சரியான சத்து இல்லாட்டியும் லோ பிபி வரும். நீங்க நல்லா சாப்பிடணும். கருவாடு, ஊறுகாய், வத்தல் இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க. உடம்புல நல்லா சத்து இருக்கணும், நல்லா தூங்கணும். இருந்தால் லோ பிபிக்கு பிரச்சனை இல்லை. அதுக்குமே நீங்க உங்களுக்கு லோ பிபி வந்துருச்சு, ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கு, தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்துது அப்படின்னா உடனே ஒரு லெமனை புழிஞ்சு அதை கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு ஆற்றி குடிச்சிருங்கப்பா. சீதா சத்திய கேட்குறாங்க, 4 மாச கர்ப்பம், தூக்கம் வரமாட்டேங்குது, முடி கொட்டுது, தீர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. தூக்கம் வரமாட்டேங்குதுன்னாப்பா நீங்க 4 மாசம் கர்ப்பமா இருக்கிறதுனால நீங்க ஆக்டிவா வேலை பார்க்க மாட்டீங்க. ஒரு மாதிரி அவங்களுக்கு இருக்கும், செய்யும்ட்டு ஒரு மாதிரி கிறங்கி மயங்கிட்டு கிடப்பீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு தூக்கம் வராது, கெடும். அதுக்கு நீங்க இந்த கசகசாவையும் ஏலக்காயும் 100 கசகசாவுக்கு 2 ஏலக்காயை போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டு படுக்க போகும்போது அந்த பொடியை அந்த 1 கிளாஸ் பால்ல கலந்துட்டு குடிச்சிட்டு தூங்க. உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். இந்த உடம்புல இரும்பு சத்து இல்லாட்டாதாப்ப அந்த முடி கொட்டுற பிரச்சனை வரும். நீங்க பேர் சம்பளம் நல்லா எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா எடுத்துக்கோங்க. ஆளா கேட்டிருக்காங்க, கண்ணு சரியா தெரியல, விளக்கெண்ணெய் தடவலாமான்னு கேட்டிருக்காங்க. விளக்கெண்ணெய் தடவுறது ஒன்றும் பெருசு இல்லப்பா. நீங்க கேரட்டு, காய்கறிகள், கீரைகள்லாம் நல்லா சாப்பிடணும். கண்ணுக்கு பயிற்சி கொடுக்கணும். நான் இதில் போட்டிருக்கேன், யூடியூப்ல போட்டிருக்கேன் கண்ணுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கறதுன்னு. உங்களுக்கு கண்ணுல ஏதாவது பிரச்சனையா இருந்தா சுத்தமான விளக்கெண்ணெயில தாய்ப்பால் 2 சொட்டு, விளக்கெண்ணெய் 2 சொட்டை கலந்து கண்ணில் ஊற்றிக்கலாம்ப்பா. சுமதிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, சுக்கு, இஞ்சி, கடுக்கா எப்படி சாப்பிட்றதுன்னு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. போடுறேன்ப்பா, கொடி சீக்கிரத்தில் போட்டுறேன்ப்பா. குமார் கேட்டிருக்காரு, பிபிக்கு என்ன மருந்துன்னு கேட்டிருக்காங்க. பிபிக்கு நான் ஒரு கஷாயம் போட்டிருக்கேன், யூடியூப்ல போட்டிருக்கேன் பிபிக்குன்னு சொல்லி. அதை நீங்க போட்டு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் அப்படி சாப்பிடலாம். அப்புறம் நீங்க தியானம் பண்ணணும்ப்பா. ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காந்து இந்த புருவத்து மத்தியில நம்ம எண்ணத்தை எல்லாம் வச்சு அந்த மூச்சவே கவனிக்கணும். அப்படி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிபி குறைய வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க மேல அனாவசியமா கோவப்பட வேணாம். எதுக்கு கோவப்படணும்? எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிப்போம் மறப்போம்ன்றது. அந்த கோவமே உங்களுக்கு பிபி அதிகப்படுத்தும். அது ரொம்ப காரஞ்சாரமான உணவெல்லாம் குறைச்சிருங்க. எண்ணெய் வகைகளை குறைச்சிக்கோங்க. முருங்கைக்கீரை அடிக்கடி சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த பிபி பிரச்சனை சரியாயிடும். பாலா பிரீத்தி கேட்டிருக்காங்க, கால் ஆணிக்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால் ஆணி நம்ம தரையில நடந்து போறோம் இல்லையா, நம்ம வெறுந்தரையில நம்ம வெளியே போனா செப்பல் போட்டு போறோம். வீட்டுக்குள்ள நம்ம நடந்து போகையில ஒரு கல்லோ ஏதோ குழந்தைய ஏதாவது விளையாட்டு ஜாமான் ஏதாவது போட்டுச்சுன்னா நம்ம அதை மிதிக்கிற மாதிரிங்க. மிதிக்கும் போது அந்த இடத்துல சின்ன ரத்தக்கட்டு மாதிரி வந்துருக்கும். சின்னதா பொடியா ரத்தக்கட்டு மாதிரி. அதை நம்ம அப்படியே விட்டுற அந்த ரத்தக்கட்டு அப்படியே ஆணி மாதிரி நின்றுட்டு நமக்கு வலி கொடுக்குது. அது வெளியேறணும். அது வெளியேறணும்னா இந்த மருதாணியும் மஞ்சளையும் கலந்து போடுவாங்க. அது விட இதை நல்லா சூட் ஆகுதுப்பா. அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல டியூ பில்ம்னு சொல்லி ஒரு மருந்து விற்கிது, ஒரு ஆசிட் மாதிரி. அதில் ப்ரஷ் போட்டு மூடியோட இருக்கும். அதை எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு நைட்டு படுக்கும்போது நல்லா காலை கழுவிட்டு வச்சுட்டு படுத்தோம்னா ஒரு 15-20 நாள்ல அந்த ஆணி பிச்சுக்கிட்டு வந்துரும்ப்பா. அது டியூ பில்ம்ங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் சொல்றேன், கேட்டுக்கோங்க. DUE FILM
அப்படிங்கிறது. யூ ஃபில் இந்த இதை நீங்க மெடிக்கல் ஸ்டோர்ல போய் கேளுங்க. இது ஒரு ஆசிட்டு, அதை வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இது போயிடும். அந்த மருதாணி இதுகளை விட இது நல்லா கேட்குதுப்பா. சிவகுமார் கேட்டிருக்காங்க, நரம்பு தளர்ச்சிக்கு எலுமிச்சம்பழ கொட்டையை சாப்பிட்டா ஆண்மை குறைவு வருமானு கேட்டிருக்காங்க. அந்த கொட்டை ஒன்றும் முக்கியம் இல்லப்பா, தேவையில்லைன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருந்தா அந்த கொட்டையை நீக்கிட்டு நறுக்கி போட்டுருங்க. அவனிதா கிருஷ்ணா கேட்டிருக்காரு, தொப்பை குறையிற டானிக்கு 16 வயசு பொண்ணுக்கு கொடுக்கலாமா, வெயில் காலமே அது சூடாயிராதா இஞ்சி சாறு சேர்க்கும் போது அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம வந்து 1/2 ஸ்பூன் தாப்பா இஞ்சி சாறு, 1/2 ஸ்பூன் தேன் ஆயிருது, அது கலந்து குடிச்சா ஒன்னும் செய்யாது. அதுக்குமே உங்களுக்கு சூடாயிரும் நினைச்சீங்கன்னா குளிர்ச்சியான பழங்கள், இளநீ, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கங்க, ஒன்னும் செய்யாது. அனிதா கேட்டிருக்காங்க, கருவேப்பிலை தோசை கசக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கசக்காதுப்பா, நல்லா புளிச்ச மாவுல நீங்க கலந்து சுட்டீங்கன்னா வாசமா கமகமன்னு இருக்கும். அதுக்கு தக்காளி சட்னி வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ரோஜா கேட்டிருக்காங்க, வயிறு சதையை குறையிற டானிக்க ஃப்ரிட்ஜில் வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா வச்சுக்கலாம்ப்பா, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. கண்ணன் கேட்டிருக்காங்க, நரம்பு தளர்ச்சிக்கு கொத்தவரங்காய்க்கு பதிலா வேற ஏதாவது அவரைக்காய் இந்த மாதிரி காய் சேர்த்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் சேர்க்க கூடாதுப்பா, கொத்தவரங்காய் தான்ப்பா நல்லது. இதுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனைக்கு கொத்தவரங்காய் தான்ப்பா. கேட்டிருக்காங்க, வயிறு சதை குறையிற டானிக்க இப்பதான் நான் சிசேரியன் பண்ணிருக்கேன், நான் இந்த டானிக்க குடிக்கலாமா, சிசேரியன் பண்ணி குழந்தை பிறந்திருக்கு, டானிக்க குடிக்கலாமான்னு கேக்குறாங்க. குடிக்கலாம்ப்பா, தாராளமா குடிக்கலாம், உங்களுக்கும் நல்லது, உங்க குழந்தைக்குமே அது ஒரு சத்தான பால் கிடைக்கும், நல்லதுப்பா. கோம்ஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கருப்புளுந்து கஞ்சி வந்து கர்ப்பிணிகள் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா சாப்பிடலாம்ப்பா, அவங்களுக்கு ரொம்ப சத்தானதுப்பா. கே அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, யூரிக் ஆசிட் மட்டும் அதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க ஏதாவதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துப்பா நீங்க வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம், சொரக்காய் ஜூஸு, வெள்ளை பூசணி ஜூஸ், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லப்பா. சந்திரன் கேட்டிருக்காங்கப்பா, பேக் பெயின் சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பேக் பெயின் வந்து எலும்பு தேய்மானத்துல வரக்கூடியதுப்பா, எலும்பு சத்து இல்லாம வர்றதுப்பா. நீங்க அதுக்கு உளுந்து களி, உளுந்த கஞ்சி, உளுந்து லட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை அடிக்கடி நீங்க உணவுல எந்த வழியிலயாவது நீங்க சேர்த்துக்கலாம். இப்படிலாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடுப்பு வலி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பூண்டு பால், பூண்டு ஹனி இதெல்லாம் நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்து நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும்ப்பா. கவுசி கேட்டிருக்காங்க, வெங்காய சட்னியில புளி சேர்க்கலையேன்னு கேட்டிருக்காங்க. நான் புளி சேர்த்தேப்பா, சேர்க்கலன்னு சொல்றீங்க, ஒருவேளை நான் புளி சேர்த்துட்டேன்னு சொல்ல மறந்துட்டனோ, காட்ட மறந்துட்டனோ தெரியல. ராஜ்மோகன் கேட்டிருக்காரு, நீங்க எந்த ஊருன்னு. நான் மதுரைப்பா. புட்டு வலிக்கும், கால் நரம்பு பிரிச்சு கொள்றதுக்கும் வைத்தியம் சொல்லுங்கன்னு சொல்லி பிரியா கேட்டிருக்காங்க. அந்த மூட்டு வலிக்கு சாந்திமணிங்கிறவங்க இருக்காங்கப்பா, 2 பேர் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. மூட்டு வலிக்குப்பா நான் யூடியூப்ல போட்டிருக்கேன்ப்பா, இந்த எருத்த இலைய தண்ணியில அவிச்சு அதை ஒத்தரம் கொடுக்கறதுக்கு நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், அதை பார்த்து செஞ்சுக்கங்க. முடக்கத்தாங்கீரை சூப்பு, முடக்கத்தாங்கீரை தோசை, அப்புறம் இந்த பிரண்டை துவையல் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பையா குறைஞ்சிருப்பா. புளியல் பொடி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி கார்த்திகேயனும் மீனாவும் கேட்டிருக்காங்க. 2 பேர் கேட்டிருக்காங்க. புளியல் பொடி நான் ஏற்கனவே செஞ்சு யூடியூப்ல போட்டிருக்கேப்பா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கேட்டிருக்காங்க, சீயக்காய் வந்து நல்லா இருக்குது, இந்த சீயக்காய் எங்க வாங்குனீங்கன்னு கேட்டிருக்காங்க. பக்கத்துல ஒரு கடை இருக்குப்பா, இந்த கடையில தான் வாங்கணும், நல்லா இருக்குப்பாங்க. எதுவுமே அங்க எந்த பொருளுமே நல்லா இருக்கும். மிளகாய் கேட்டிருக்காங்க, என் மகளுக்கு வந்து ஈரும் பேனும் தலையில நிறைய இருக்குது, அது என்ன மருந்து போட்டாலும் சரியாக மாட்டேங்குது, ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஆமாப்பா, இப்ப ஸ்கூல்ல வந்து பொம்பளை பசங்க இருக்கிற பக்கம் ஒரு பொண்ணுக்கு இல்லாட்டி இன்னொரு பொண்ணுக்கு இருக்கும், அது அப்படியே பரவதான் செய்யும். நம்ம சுத்தமா ஒழிக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம என்ன செய்யணும், வேப்பனையை தேய்ச்சி சண்டே காலையில வேப்பனையை தலையில தேய்ச்சி 1/2 மணி நேரம் ஊற வச்சு குளிக்க வச்சிடணும்ப்பா. தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிக்க விட்டுட்டு ஈவினிங் சாயந்தரம் நேரமா லேசா ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றி லேசா தலையில பதம் போடணும். ஒரு சொட்டு எண்ணெய் வச்சு தலையில பதம் போட்டு தலையை நல்லா சிக்க எடுத்துட்டு பேன் சீவணும்ப்பா.
சீவுனா மண்டையில் இந்த அழுக்கு இருக்காதா புழு இதெல்லாம் ஊந்துடும், பேனெல்லாம் ஊந்துடும். அப்புறம் அதில் இருக்க சின்ன சின்ன ஈறுகள்லாம் ஒட்டு சின்ன சின்ன குஞ்சுகளை பொறிக்கும். அப்போ நம்ம டெய்லி அதை சீவணும்ப்பா. டெய்லி சீவி ஒரு வாரத்துக்குனாலும் ஒன்று விடாமல் சீவணும். அந்த ஈறுகள்லாம் பொறிச்சு அந்த சின்ன குஞ்சா வர வரைக்கும் ஒன்று விடாமல் கீழே ஒரு வெள்ளை துணியை போட்டு பிரித்து எல்லாத்தையும் குத்தணும். இப்படி ஒரு வாரத்துக்கு நம்ம டெய்லி பேன் சீவிட்டு வந்து அப்புறம் அடுத்த வாரம் அதே வேப்பனை பேசி இப்படியே ஊதிக்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் பேன் சீவலாம். அப்புறம் குறையதான் செய்யும். அப்புறம் வாரத்துக்கு 1 நாள். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஈரும் செத்த ஈரா போய் அப்புறம் உதிர ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளைக்கு செத்த ஈர் மண்டையில் ஒட்டிட்டு தான் இருக்கும், ஒரு நாளைக்கு உழுந்துடும். எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது இன்னொரு பசங்க தாயிலேருந்து நம்ம பசங்களுக்கு ஏறதான் செய்யும். அதனால எப்பவும் நீங்க வாரத்துல 1 நாளாவது பேன் சுத்தமா சீவிடணும்பா. சக்தி கேட்டிருக்காரு, சிறுநீர் கழிக்கும் போது அழுக்கு கலந்த மஞ்சள் கலர்ல வருது, அடிக்கடி இப்படி வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு உடம்புல சூடு அதிகம்ப்பா. அதனால நீங்க இன்ஃபெக்ஷன் ஆயிடும் போல. நீங்க நெருஞ்சிமண் பவுடர் சொல்லி நாட்டு மருந்து கடையில விற்கும், அதை வாங்கிட்டு ஒவ்வொரு டீஸ்பூன் ஒரு 3 நாளைக்கு சாப்பிடுங்க. வெயில் காலம் வர வருது, நிறைய தண்ணி குடிங்க. வாழைத்தண்டு உணவுல அடிக்கடி சேர்த்துக்கங்க. நீர் சத்துள்ள காய்கறிகள், பழங்கள், சொரக்காய், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இந்த பிரச்சனை சரியாகும். இப்ப நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையா கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.